வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் இப்படி நீள நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். தோல் சீவிட்டு இப்படி நீள நீளமாக வாழைக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா அப்படி பொரித்து எடுத்துக்கலாம். வாழைக்காயில் நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3 அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாடை போனோன்னே நம்ம வறுத்து வச்ச வாழைக்காயை போடுறேன். நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.